வெண்பொங்கல் ரெசிபி இன்னைக்கு பார்க்கலாம். வெண்பொங்கல் எப்போது செய்யறப்பயும், அம்மா செய்யற மாதிரி டேஸ்டியா வரல. குழஞ்சு வந்தாலும் சாஃப்ட்டா இல்ல. ஆறி போயிருச்சுன்னா களி மாதிரி ஆயிருது. எஸ்பெஷலி குக்கர்ல செய்யறப்ப தண்ணி தெறிச்சு கிச்சனே ஸ்பாயில் ஆயிருது. ஸ்டவ்வெல்லாம் தண்ணி கொட்டிருது. அப்படிங்கிற குறையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஜோ கிச்சன்ல சூப்பரான ஒரு ரெசிபி வந்து சொல்லி தரப் போறேன். கண்டிப்பா இத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ வந்து மறக்காம சொல்லுங்க. 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு. எந்த கப்ல அளந்தாலும் இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. கழுவி வடிகட்டிட்டு ஒரு பேன்ல போட்டு அந்த தண்ணி வந்து ஜஸ்ட் சுண்டுற அளவுக்கு வறுத்து விட்டீங்கன்னா போதும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1, 1 1/2 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அதுக்கப்புறமேல ஒரு குக்கர்ல 1 கப் அரிசினா ஒரு 4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த வறுத்து வச்சிருக்க அந்த அரிசியும் பருப்பையும் இதில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் உப்பு இதை போட்டுட்டு அதுக்கப்புறமேல கொஞ்சம் ஒரு தண்ணி வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே வந்து ஊறட்டும். 5 to 10 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஏற்றி நல்லா வந்து தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அரிசி வந்து அப்படியே வேகிறதுக்கு ஆரம்பித்து அதோட சைஸ் வந்து கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் அது ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். அந்த டைமில் குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் தான் வந்துச்சு. 3 விசிலில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வந்து சிந்தி கொட்டலை. எனக்கும் முன்னாடி அந்த மாதிரி தான் ஆகும். தண்ணி வந்து நான் அந்த மாதிரி இப்படி செய்யலை அப்படின்னா தண்ணி தெரிச்சு குக்கர்லேருந்து ஃபுல்லாக தண்ணி வழிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்டாக அது அப்படியே எடுக்கிறப்பயே பஞ்சு மாதிரியே இருக்கும். இப்போ வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் வந்து நெய் விட்டு சீரகம், உடைச்ச மிளகு, அதுக்கப்புறமேலு உடைச்ச முந்திரி பருப்பு அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டு அதை வந்து அந்த பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து நல்லா இறங்கியிருக்கும். நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும். சூப்பராக இந்த தடவை வந்து அம்மா செய்கிறது மாதிரியே செஞ்சு காமிங்க. உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.